அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம ஆசீவகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். ஆசீவகம், ஐயனார், ஆசீவகத்தை தோற்றுவித்த ஐயனார்கள் எல்லாம் தமிழர்கள். தமிழ்நாட்டில் ஐயனாருக்கு இல்லாத ஊரே இல்லை. எல்லா ஏரிக்கரையிலையும் குளக்கரையிலையும் ஐயனார் என்ற குல தெய்வ வழிபாடு இருக்குது. அவரை நம்ம காவல் தெய்வமாகவும் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி ஐயனாரோட சிம்பாலிசம் பார்ப்போம். நிறைய இடத்துல ஐயனார் பார்த்திங்கன்னா ஒரு வாலும் கேடையும் இருக்கும். சில இடத்துல ஐயனார் சிலைகள் ஒரு மலரை ஏந்திய போல் காட்சியளிக்கும். ஒரு மாதிரி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பார். சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சாட்டையை குதிரைக்கு யூஸ் பண்ணுற அந்த சாட்டையை சுருட்டி அதை ஒரு கட்டு போட்டு வச்ச மாதிரி இருக்கும். சில கோயில்களில் ஐயனார் சிலையில் கையில் ஒரு என்ன சொல்கிறது, ஓலைச்சுவடி கூட இருக்குது. ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சிம்பாலிசம் இருக்குது. நிறைய ஐயனாரோடைய பழமையான சிலைகள் தமிழ்நாடு முழுக்க கிடைத்திருக்கிறது. அது காலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 300 ADலேருந்து ஒரு 1400 AD வரலும் இருக்குது. இதில் நிறைய பல்லவர் கால சிற்பங்கள்லாம் இருக்குது. அதில் புடைப்பு சிற்பமாக ஐயனாருக்கு குதிரை யானையும் புடைப்பு சிற்பமாக ஐயனார் பக்கத்துலேயே இருக்குது. சில இடத்துல ஐயனாருக்கு கீழே யானையை செதுக்கியிருப்பார்கள், சில இடத்துல குதிரை இருக்கும். ஸோ பெரும்பாலான ஐயனார் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பெருவழி பாதையில் தான் இருக்குது. அதாவது ஐயனாரை சாத்தன் என்றும் சொல்லுவாங்க. அவங்க சாத்து வணிகம், அதாவது இந்த இன்றைக்கி சொல்கிற அந்த கேரவன் மாதிரி அவங்க கேரவனில் கூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு ஹெட்டாக தான் ஐயனார்கள் இருந்திருக்காங்க. அவர்களுக்கென்று தனி படை ஒன்று இருந்திருக்கு. அதாவது மர்சினரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மர்சினரிக்கும் ஆர்டினரி சோல்ஜர்ஸ்க்கும் இல்லை ஆர்மிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு நாட்டோட படை அதில் இருக்கவங்க தான் சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்கள். அவர் ஒரு நாட்டுக்கோசம் போரிடுவாங்க. பட் இந்த மர்சினரி சொல்கிறது தமிழில் சொல்லணுன்னா கூலிப்படைகள். இந்த கூலிப்படைகள் இது ஹயர்ட் பை பிஸ்னஸ்மேன். அவங்க போகிற வழியில் எந்தவித ஆபத்தும் அச்சுறுத்தலும் அவர்களுடைய பொருட்கள் களவாடக்கூடாது அப்படின்றதுக்கும் அவங்களோட அந்த மர்சினரிஸை கூப்பிட்டு போவாங்க. இந்த மர்சினரிஸ் பல தேசங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க இந்த பெரும்பாலும் இந்த பெருவழி பாதையில் இவர்கள் செல்லும்போது நிறைய இந்த நீர் மேலாண்மையை உண்டு பண்ணியிருக்காங்க. குளங்கள் வெட்டியிருக்காங்க, ஏரிகளை தூர்வாரி அதை அவங்க போகும்போது அங்கே தங்கி அந்த நீரை பயன்படுத்தி அங்கே உணவை சமைத்து இந்த மாதிரி சென்றிருக்கிறார்கள். ஸோ ஐயனார் ஒரு பிஸ்னஸ் கிளாஸோட ஹெட்டாகவும் இருந்திருக்காரு. அவர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு அரச குலத்தில் பிறந்தவர். ப்ளஸ் மன்னராக போரிடவும் செஞ்சுருக்கார். போர்க்காலங்களில் போரிடவும் செஞ்சுருக்காரு. அவர் நிறைய படித்தவர். அதனால தான் அவர் கையில் அந்த ஓலைச்சுவடி உள்ள இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நம்ம சொல்கிறோம், நிறைய படிகள் சொல்கிறோம் அந்த ஆசீவகத்தில். அவர் முக்தி அடையும் போது அவருடைய ஸ்டேச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அப்போது அவருடைய சிம்பாலிசம் அந்த மலரை வச்சு நம்ம அந்த மாதிரியான சிற்பங்களை பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆசீவகத்துக்கான நூல்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நிறைய நூல்கள் இருக்குது. இந்த நூல்களுக்கு ஆத்தரோட பேரே போட்டுக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர்ன்றோம். அது உண்மையா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஏதோ ஒரு பேர் நம்ம வச்சுருக்கோம், இவர் தான் எழுதியிருப்பார், அவர் பேர் திருவள்ளுவராக இருக்கணும். திருக்குறளை எழுதியவருக்கு என்று ஒரு பெயர் எதுவுமே இல்லை. இந்த சமண மதத்தில் பார்த்திங்கன்னா திருக்குறளை எழுதியவர் குறள் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறளை எழுதிய ஆசிரியர், அதனால் அவருக்கு பேர் குறள் ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல் இந்த திருவே எடுத்துப்போமே, திருவே நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது. திரு அப்படின்னா செல்வம்னு நமக்கு தெரியும். பட் அது என்ன செல்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள் மாறுபடும். பொதுவான கருத்து திருன்னா செல்வம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் மர்க்கலியோட சமயம், அதாவது ஆசீவகம்,
சமணம், இதில் வந்து திரு அப்படின்னா மோட்சத்தை தான் குறிக்கும். திரு என்றாலே மோட்சத்தை தான் அவர்கள் வந்து செல்வமாக மதிக்கிறார்கள். அந்த செல்வத்தை நோக்கி தான் நம்ம வந்து செல்ல வேண்டும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம சிம்பாலிசம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஐயனார் கோவிலில் பார்த்திங்கன்னா, கோயிலாக இருந்ததுன்னா, கற்கோவிலாக இருந்ததுன்னா அங்கே வந்து இந்த திருவுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த திருவுடைய உருவம் எப்படி இருக்குன்னா, ஒரு பொன்மகள் செல்வி, அந்த பொன்மகள் பக்கத்தில் நீர் ஊற்றும் யானைகள் 2 இருக்கும். இந்த பொன்மகள் வந்து தாமரை மீது வீற்றிருப்பாள். பெரும்பாலான இது எல்லா ஐயனார் கோயிலையும் இருக்கும். இந்த சிம்பாலிசம் வந்து சைவத்துலேயும் இருக்குது, வைணவத்திலையும் இருக்குது. இதனுடைய சிம்பாலிசம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நம்ம போகும்போதே அந்த கோயிலுக்குள்ளே எதுக்கு போகிறோன்னா, நம்ம வந்து இந்த மனித பிறவியை கடந்து மோட்சத்தை அடைய வேண்டும். மோட்சம்னா பிறப்பில்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படின்றத சிம்பாலிசம், அதற்கு ஒரு சிம்பல் கொடுக்க வேண்டியது தான் இந்த சிம்பலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதே ஐயனாருடைய, அதாவது மர்க்கலியோட அந்த கடைசி காலம் அவர் வந்து இருக்கும்போது, அவர் இறப்பதற்கு முன்னாடி அந்த 8 மகா நிமித்தம் அப்படின்னாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சோல் எப்படி ட்ராவல் ஆகுது, இந்த உடலை விட்டு உயிர் எப்படி பிரியுது அப்படின்னும்போது ஒரு டனல், லைட் டனல் மாதிரி இருக்கும். இந்த சைடு டார்க்னஸ், அந்த சைடு லைட்டு. அது போகும்போது அதிலேருந்து பார்த்திங்கன்னா செலஷியல் பீயிங்ஸ், அதாவது ஏஞ்சல் சொல்லக்கூடிய சிலர் வந்து இந்த ஆன்மாவை கூட்டி செல்வார்கள் அப்படின்றாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த காட்சியில் வந்து நீர் ஊற்றும் யானையை கண்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த மோட்சத்துக்கான சிம்பல் தான் இது. இந்த கஜலட்சுமி சிம்பல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை லக்ஷ்மின்னு சொல்கிறோம், பொன்மகள் சொல்லுவோம். ஸோ செல்வம் அப்படின்னாலே திரு அப்படின்றது ஆசீவக சமயத்தை பொறுத்தவரையிலும் மோட்சத்தை தான் குறிக்கும். ஸோ இந்த திருவை தான் நிறைய ஐயனார் கோயிலுக்கு அடைமொழியாக அந்த காலத்தில் தமிழில் இருக்கும்போது இருந்திருக்கணும். இது வந்து இந்த வடமொழியில் சமஸ்கிருதத்தால் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா கோயில்லையும் வந்து ஸ்ரீ ஐயனார் டெம்பிள் அப்படின்றோம். ஸோ சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ அப்படின்றதும் தமிழில் திருன்றதும் ஒன்று தான். இன்றைக்கி வந்து ஸ்ரீ பெரும்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம். அது தமிழில் பார்த்திங்கன்னா திரு பெரும்புத்தூர். அதே போல் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிறோம். திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் ஊரை தமிழில் திருரங்கம் இல்லை திருவரங்கம் அப்படின்றது தான் அதனுடைய சிறப்பானது. ஸோ அந்த திருவரங்கம், இந்த அடைமொழி எது இருக்குன்னா, அந்த இடம்லாம் வந்து முக்திக்கான இடங்கள், மோட்சத்தை அடையிறதுக்கு அந்த கோயில்களில் சென்று வழிபடலாம் அப்படின்றது தான் அந்த திருன்றதை நம்ம பார்க்குறோம். ரிப்பீட்டடாக பார்க்குறது வந்து இந்த 7 கன்னியர் அப்படின்ற சப்த மாதாக்களுடைய வர்ஷிப்பும் இருக்கும். இதனுடைய வர்ஷிப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இருக்குன்னா, இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்த மாதா இல்லை சப்த கன்னி அப்படின்னு சொன்னால், கன்னிக்கு பொருள் பார்த்திங்கன்னா யங் விமன் ஆர் யங் கேர்ள், அப்படி இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட், இவங்க தான் ஃபஸ்ட் மதர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு பீப்புள் இந்த டெத்தில் வந்து செலஷியல் பீயிங்ஸ் வந்து நம்மளுக்கு வேறு ஒரு லோகத்துக்கு கூப்பிட்டு போவாங்களே, அதில் வந்து இந்த 7 கன்னியர்கள் வந்து வேறு உலகத்துக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ஓரியன்டேஷன் பண்ணுவாங்க. இது என்ன, இங்கே என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எங்கே போகலாம், எங்கே வரலாம், என்ன இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த சப்த மாதாக்கள் வந்து எல்லா கோயிலையுமே பார்க்கலாம், சைவம் வைணவத்துலேயும் பார்க்கலாம். பெரும்பாலான ஆசீவக அல்ல ஐயனார் கோயிலில் வந்து இதற்கான வழிபாடு இருக்கும். ஸோ இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது இந்த செலஷியல் பீயிங்ஸ். அதை எப்படி செலஷியல் அப்படின்னு காமிக்கிறதுக்கோசம் மற்ற மதங்களில் வந்து அதுக்கு வந்து ஒரு ரெக்கை மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு பறவை மாதிரி. அவங்க பறந்து செல்லலாம், ஏன்னா அவங்க வேறு உலகத்துக்கு எப்படி போக முடியும்னா பறந்து செல்லலாம் அப்படின்றதுக்கோசம் அதை ஒரு உருவகப்படுத்தியிருப்பாங்க. இந்த 7 கன்னியரும் எல்லா கோயில்லையும் இருக்கும். ஸோ மர்க்கலி எழுதின எதனா புக்கு இருக்கா இல்லைன்னு பார்த்திங்கன்னா, அவருடைய மொத்த கோட்பாடே ரொம்ப சிம்பிள் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை வந்து இப்படி எடுத்துக்கலாம். பிறப்பு, இறப்பு, பெறுதல், இழத்தல், அப்புறம் இன்பம், துன்பம். இதுதான் அவருடைய அடிப்படை ஃபிலாசபி. அதுக்கப்புறம் இந்த ஆசீவகத்தில் வந்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பூரணர், அதுக்கப்புறம் கனியார் இருக்கார்,
அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிறவியில் வந்து அவங்க வந்து கலர் கோடட் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. கரும்பிறப்புலேருந்து கடைசியான பிறப்பு வந்து கழிவெண் பிறப்பு. ஸோ தமிழில் தான் இதுக்கான கரெக்டான வெண் பிறப்பு தெரியும். அதுக்கு அடுத்தது கழிவெண். வெள்ளைக்கும் அடுத்தது கழிவெண்ணா அந்த வெண்மையும் போனது. அதாவது நிறமற்ற ஒரு பிறப்பு தான் வந்து கடைசி ஸ்டேஜாக சொல்கிறாங்க. இதில் ஆசீர்வாதத்தில் 3 பேர் அந்த நிறமற்ற பிறப்பு, இல்லை அவர்களை வந்து தீர்த்தங்கரர்னு சொல்லலாம் அதர் வேர்ட்ஸில். ஸோ இந்த 3 நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே தான் புத்தரும் சொல்கிறார். அவர் சொல்கிறதும் அந்த நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறார். நிர்வாணம் இல்லை, அப்படி அதை பிரித்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் நிர்வாணம், இட்ஸ் நிர்வண்ணம். வண்ணம் அற்ற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து மோட்சம் அடைகிறதா புத்தரும் இதே போல் தான் சொல்கிறாரு. ஸோ ஆசீர்வாதத்தில் பார்த்திங்கன்னா இவர் சொல்கிற இந்த 6ம் ப்ளஸ் பூரணர் சொல்கிற அந்த கலர் பர்த், 7 விதமான கலர் பர்த் பிறப்பு. முன்ன சொல்லப்போனால் ஃப்ரம் கிராஸ் டு சட்டில். கருமை அப்படின்றது கிராஸ், எல்லா கலர்ஸையும் எல்லா லைட்டையும் உள்ளே இருக்கிறது தான் கருப்பு. அதுலேருந்து பிரிஞ்சு வந்து கடைசியாக வர்றது தான் வெண்மை. அந்த வெண்மையும் அற்ற தன்மை தான் அது வந்து அந்த பிறப்பு தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து எல்லாமே அணுக்களால் ஆனது, இந்த இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே அணுக்கள் தான் காரணம் அப்படின்றார். இந்த 3 பேரும் சேர்ந்து உருவாக்கியது தான் இந்த ஆசீவக மதம். இதனுடைய சிம்பாலிசம் பார்த்தோம். ப்ளஸ் ஆசீவக சிம்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பல் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஸ்வஸ்திக் வந்து சூரியன் ப்ளஸ் 4 சீசனையும் சொல்லுதுன்றாங்க, இல்லை 4 கதியை சொல்லுதுன்னுவாங்க. அதாவது மனித பிறவி, தெய்வ பிறவி, அப்புறம் நரக பிறவி, அப்புறம் விலங்கு பிறவி அப்படின்னு 4 பிறவியும் இது வந்து சொல்கிறாங்க. இல்லை கால சுழற்சியை பற்றியும் அது சொல்கிறாங்க. சில இடத்துல 6ஆக இருக்கும். தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம 6 சீசனே 6ஆக பிரிச்சிருப்போம். அதாவது இளவேனில், முதுவேனில், பின்பனி, முன்பனி, அதே போல் கார்காலம், குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா பொதுவாக சொல்கிறதுனா சம்மர், வின்டர் அண்ட் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருக்குது. அதே போல் இன்னொரு சிம்பிள் இந்த ஸ்டார் சிம்பிள், இன்வெர்டட் ஸ்டார், ஒரு ஸ்டார் ப்ளஸ் இன்னொரு ஸ்டார், இந்த 6 ஆங்கிள்ஸில் இருக்கிறது, அதுவும் உலகம் முழுக்க இருக்குது. ஆசீவகம் ஓட தலைவர்கள்லாம் எங்கே இருந்தாங்க, எந்த மாதிரி பகுதியில் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெருங்கற்காலம் இல்லை மெகாலித்திக் பீரியட் சொல்லுவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு 3 ஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து டால்மென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நடுக்கல் இடுறது, ஒரு பெரிய கல் நடுக்கல்லாக பண்ணுறது, அதுக்கு பேர் மென்ஹிர் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு வட்டமான கற்கள் இருக்கும் சில இடத்துல, கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடங்களில் தான் பிற்காலத்தில் ஆசீவகத்துக்கான பெருந்தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவர்களும் இறக்கும்போது இந்த மாதிரி இடத்துல அவர்களுக்கான நினைவிடங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கற்காலம், இந்த மெகாலித்திக் ஓட அந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வானியல் சாஸ்திரத்தோட ஒத்து போகுது. ஸோ அதனால் சொல்லுது ஆசீவகத்தில் அந்த வானியலை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, அதனோட எஃபெக்ட் ஆன் ஹியூமன்ஸ், இதெல்லாம் ஸ்டடி பண்ணி நிறைய விஷயங்களை வந்து புது புது சயின்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கால்வாசி இந்த ஆசீவகத்தோட சிம்பாலஜி பார்த்தோம். எப்படி ஸ்வஸ்திக் சிம்பல் ப்ளஸ் கஜலக்ஷ்மி, அப்புறம் எப்படி ஐயனாரை டெபிக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் வந்து அந்த வால் கேடியம் வச்சுருக்கிற அதெல்லாம் வந்து ஒரு அதே போல் அவர்களுடைய நூல்லாம் பார்த்திங்கன்னா கூட அந்த ஐயனார் வந்து அவங்களுடைய பெயர் யாரும் போட்டுக்க மாட்டாங்க. அதுதான் திருக்குறள்லேயும் நிறைய ஆசீவக கருத்தல் இருக்குது. அதனால் திருவள்ளுவர் யாருன்னே தெரியாது, அது இயற்றியவர் யாருன்னே தெரியாது. அதுதான் அதனோட சிறப்பு. அதற்கு கூட அந்த கிரெடிட்டை கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.